ஓரளவுக்கு நம்ம வந்து தேடி ஒரு வேலைக்கு அனுப்புற அளவுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி உருவாக்கிய பசங்களுக்கு ஏன் சொல்ல ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம கடையிலே ரெண்டு பசங்க வந்து இங்கே படித்து ட்ரெயின் ஆகி பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங்கு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் இல்லைன்னா டெக்ஸ்டைல் வேலை செய்கிற மாதிரி ஒரு லக்கேஜ் எடுத்து கொடுக்கறது போகிறது அதுக்கெல்லாம் ட்ரைனிங். முகநூல் பையன் ஒரு பையன் ஆமாம் சார் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நர்சரியும் ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம ஊரில் நர்சரிலாம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா போனாங்கன்னா ஒரு 300-400 ஒரு நாளைக்கு இவங்க சம்பாதிச்சிடலாம். அவங்க வந்து அவங்க கையால் அந்த சம்பளத்தை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது ஒருலையும் சாதாரணமாக இருக்கிற பையன் அந்த 5000-6000 சம்பளம் வாங்கினோடனே அவங்களுடைய தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளாலேயே இந்த இதில் வந்து இருக்க முடியும், சம்பாதிச்சு நம்மளாலே இந்த இது இதனால டிபெண்டாக இருந்தவங்க இண்டிபெண்ட் ஆகும்போது அவனுக்கு அந்த அப்போ கிடைக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதான் உண்மையே முடியாத இருந்த ஒரு வந்து அந்த மற்றவங்களை பார்த்துட்டு நம்மளும் வரோங்கிற ஒரு நம்மளாலேயும் இந்த இதில் வந்து சம்பாதிக்க முடியும், நம்மளால ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நம்மளால் பழைக்க முடியும் அப்படின்ற அந்த லெவலே வந்து அவங்க ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உருவாக்கிடும் சார். அவங்க அப்பா அம்மாவே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க பையன் அளவுக்கு வருவான். நிறையா அவர்கிட்ட சொல்லுவான், நீ ஒண்ணு வேலை செய்யலாம் சம்பளத்தில் பாதிக்கல. ஆனா அதெல்லாம் தர முடியாது. நீங்க குறைய சொல்லுவாங்க, நான் ஒழுங்கு வேலை செஞ்சுருவேன், சம்பளம் என்ன வேணும். ஸ்கூல்லேயே படித்து இங்கேயே எல்லாம் கிளீனிங் பார்க்குறது அந்த பையன் இங்கேயே வேலை நிறையா. இப்போ நம்ம சேலம் அங்கே இங்கேருந்துலாம் நிறைய பேர் அப்போ இங்கே வந்து வீடு எடுத்து தங்கி ஸ்கூலுக்கு